குரான், வேதம், மறை, ஸ்கிரிப்சர் எல்லாமே ஒன்றை தான் குறிக்குது. ஒரே செய்தியை தான் நமக்கு அறிவிக்குது. மொழிகள் வேறு வேறு மொழிகளில் சொல்லப்படுது. மறை நமக்கு, குரான் நமக்கு வழிகாட்டுவதற்காக, மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக, மனிதனாக வாழ்வதற்கு வழிகாட்டுவதற்காக அப்படின்ற அடிப்படையை நம்ம விளங்கிக்கிட்டோம்னா, இதை நம்ம யாருமே மதத்தின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ நம்ம அதை பார்க்க வேண்டாம். எடுத்து சொல்லக்கூடியவங்க அவங்க தாய்மொழியிலே அதை விளங்கிக் கொள்வதற்காக வேதம் படிப்படியாக இறக்கப்படுகிறது. அதாவது மனதிற்கு தெளிவுபடுத்தப்படுவதாக, காதுல கேட்டு மூளையில பதிவு செய்யறதில்லை, மனசுல இறக்கப்படுவது வேதம். நம்ம மனசுல இறங்கி இப்போ நம்முடைய இயற்கையாக அது மாறும்போது சிறுக சிறுக நமக்கு புரியுது. படிப்படியாக மனசுல இறங்குது, வேதம் இறங்கு. ஒவ்வொரு காலத்திலும் இறக்கப்பட்ட அந்த வேதத்திற்கு, அந்த மறை, அந்த குரானுக்கு பெயர் இருந்தது. இறுதியாக நமக்கு முழுமையடைந்த வேதம், குரான், மறை, ஸ்கிரிப்சர் இப்பொழுது மனிதர்களுடைய கைகளில் இருக்கிறது. இறுதியாக அப்போ படிப்படியாக இறங்கும் போது ஒவ்வொரு சமுதாயமும் அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அதை கொண்டு நாம் இப்போ குழப்பம் அடைய வேண்டியதில்லை. வேதம், மறை, குரான் எதாக இருந்தாலும் அதில் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதாக, படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்குங்கிற மனசுல வச்சா மட்டும்தான் நமக்குள் வேதம் இல்லாம, வேதத்தை இது அறிவிக்கவில்லை, ஒன்று சேர்ப்பதற்காக அப்படின்றத விளங்கிக்கிட்டு படிக்கும்போது ஒவ்வொருத்தரும் படிச்சு நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வேதம். விளக்கங்களும் ஒவ்வொருவரும் நான் எப்படி இருக்க வேண்டும் அதற்குத்தான். அதனால அந்த பெயர்களை கொண்டு நம்ம யாரும் முரண்பட வேண்டாம். இது அடிப்படையாக நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செய்தியும் நம்ம கேட்க வேண்டி இருக்கு. கடவுள், இறைவன், அல்லாஹ் என்ன பேர்ல நீங்க சொன்னாலும் சரி, அவர்களுக்கு அந்தந்த மொழியில் சொல்லி கொடுக்கப்பட்டது. அதுல நம்ம விளங்கிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செய்தி தான். கடவுள்ங்கிறது செய்தி, அல்லாஹ்ன்றது செய்தி, இறைவன் ஆண்டவன்கிறது செய்தி. ஒவ்வொன்றுமே செய்தி அறிவிக்குது நமக்கு. செய்தியை பிடிச்சுக்கோங்க. அந்த செய்தியில் மனிதனுக்கு வழிகாட்டுதல் இருக்கு. வார்த்தையை உருவமாக நம்ம கற்பனை பண்ணோம். ஒரு உருவமாக, எந்த உருவமாக நாம் கற்பனை செய்தாலும் பிரிந்து விடுவோம். மனதில் வழிகாட்டக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கும் போது மனிதனை ஒன்று சேர்க்கும். நீங்க அல்லாஹ்னு சொன்னாலும் ஒன்று சேர்க்கும், கடவுள்னு சொன்னாலும் ஒன்று சேர்க்கும், இறைவன் சொன்னாலும் ஒன்று சேர்க்கும், ஆண்டவன் சொன்னாலும் ஒன்று சேர்க்கும், மனிதனை ஒன்று சேர்க்கும், மனதை ஒன்று சேர்க்கும். இந்த உடலை அல்ல, மனதை ஒன்று சேர்க்கும். உடலை கொண்டு அல்ல, உடலை கொண்டு நாம் வேறுபட்டு விடுவோம், மனதை கொண்டு. மனிதனுக்கு வேதம், மனிதம் என்ற தன்மையில் ஒன்று சேர்ப்பதற்காக வேதம், குரான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதம் ஒண்ணுதான், விளக்கங்கள் அந்தந்த காலத்திற்கு வந்து கொண்டே இருக்கு. எனக்கு வழிகாட்டக்கூடிய விளக்கமாக வந்து கொண்டே இருக்கு. அந்த விளக்கங்களிலும் முரண் இருக்காது. வேதத்திலும் முரண் இல்லை, விளக்கங்களிலும் முரண் இல்லை. அது வழிகாட்டும்.